சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 3 வித்தியாசமான குத்தகை தொழில பத்தி நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இந்த தொழில் புதுசா முயற்சி பண்றவங்களுக்கு சூட் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டா, அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இது புதுசா முதல் டைம் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, உங்களோட டவுட்ட கீழ தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளக்கம் தெளிவா குடுக்குறேன். சரி, அப்ப இந்த பிசினஸ் யாரு தான் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிசினஸ் பத்தாம எனக்கு எக்ஸ்ட்ரா பேரலலா இன்னொரு பிசினஸ் பண்ணணும். எனக்கு செகண்டரி இன்கம்மா ஏதாவது ஒண்ணு பேரலலா இருந்தா பரவால்ல. வருஷத்துல 1 டைம், 2 டைம் மட்டும் எனக்கு அதுல வருமானம் வந்தாலும் போதும். நான் வந்து வேலை செஞ்சு அதுலேருந்து வருமானத்த ஈட்டிக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 3 குத்தகை தொழில்களும் பெஸ்ட்டா இருக்கும். அதுல மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் பிசினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த புலி பிசினஸ் தான். இந்த புலி பிசினஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, இத நீங்க தனிப்பட்ட முறையிலேயே தாராளமா எடுத்து பண்ணலாம். மிகப்பெரிய அளவுல மார்ஜின் குடுக்கக்கூடிய ஹை ப்ராஃபிட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் இது. ஆனா இது வந்து நீங்க லீஸுக்கு எடுத்தும் பண்ணலாம். லீஸுக்கு எடுத்து பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துல 2 முறை மட்டும் தான் உங்களுக்கு இதுல வேலையே. அந்த 2 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசம் நீங்க மெனக்கெட்டு வேலை செய்ற மாரி இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து தொழில் ஒண்ணு தான். ஆனா இதிலிருந்து உங்களுக்கு 3 விதமான இன்கம் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்கிற புலிகள பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 3 குவாலிட்டியா பிரிச்சு விக்கிறது மூலியமா உங்களுக்கு எக்கச்சக்க லாபம் கிடைக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, புலியிலேயே 2 கலர் இருக்கு. ஒண்ணு டார்க்கு ப்ரவுனு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் கலரு. இதுல அதிகமான குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியா அதிக ரேட்டுக்கு போறது, ஒரு கிலோவே ரூ. 200 மேல போறது பார்த்தீங்கன்னா, கருப்பு புலி தான். அதுக்கப்புறம் டார்க் ப்ரவுன் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியே ஒரு 150லேருந்து ஒரு 180, 200க்குள்ள தான் ஒரு கிலோவே வரும். அப்படிங்கும்போது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க லீஸுக்கு எடுக்கிற அந்த மரத்தோட, அந்த புலியோட குவாலிட்டி கருப்பா, ப்ரவுனா? அது வந்து உங்களுக்கு லக் இருந்தா எது வேணாலும் அமையும். எது கிடைக்குதோ அதுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரும். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 குவாலிட்டி வைஸ்ல நீங்க பிசினஸ் பண்ண முடியும். இந்த 3 குவாலிட்டியுமே ரொம்பலாம் வித்தியாசமா இருக்காது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எந்த ரேட் இருக்குமோ, கருப்பு புலின்னா 100 ரூ. 200 மேல கிலோ இருக்கும். இதே வந்து ப்ரவுன் புலின்னா 150லேருந்து 180க்குள்ள ஒரு கிலோ வரும். இதே வந்து செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 150லேருந்து 180 இல்ல 90க்குள்ள வரும். எதுன்னா இந்த பிளாக் கலரு புலியில. இதே ப்ரவுன் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கம்மியா தான் வரும். 130லேருந்து ஒரு 140, 50 இவ்வளோதான் ரேஞ்சுக்கு வரும். இதே தேர்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100லேருந்து ஒரு 120 தான் வரும். இதே கருப்பு புலியா இருந்தா மட்டும் ஒரு 100லிருந்து ஒரு 140, 50 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற பிரைஸு. ஆனா, எனக்கு வந்து மாசத்துல அதாவது வருஷத்துல 1 மாசம், 2 மாசம் மட்டும் வேலை செஞ்சா போதும். அதுலேருந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த புலி பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் பிசினஸ் அமையும். ஏன்னா, ஒரு பிசினஸ்ல 3 விதமான இன்கம் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில இந்த பிசினஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தாராளமா ஒரே பிசினஸ்லேருந்து 3 விதமான இன்கம் கண்டிப்பா, உறுதியா மாசத்துல 2 டைம் இதுல ஈட்ட முடியும். அடுத்த 2வது பிசினஸா நம்ம பார்க்க போறது இந்த கோகனட் பிசினஸ் தான். கோகனட் பிசினஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கஷ்டமான ஒரு பிசினஸ். ஆனா, இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவு லாபத்தையும் குடுக்கும். ஏன்னா, முன்னாடி தொழில்லயாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்ல இருந்து 3 விதமான இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா, இந்த கோகனட் இது வந்து நீங்க டெண்டர் எடுக்குறீங்க. அதாவது குத்தகைக்கு எடுக்குறீங்கன்னா ஒரு தோட்டத்த, அதிலிருந்து கிடைக்கிற அத்தன பொருளுமே உங்களுக்கு லாபம் தான். உதாரணத்துக்கு தென்னை மட்டைய நீங்க பச்சையா கூட விக்கலாம். அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, தேங்காவ நீங்க முத்துனதுக்கு அப்புறம் வெட்டுனாலும் சரி, அது ஒரு காசு. இல்ல நீங்க வந்து இளநியா வெட்டி குடுத்தாலும் அது ஒரு காசு. ஆக மொத்தம் 3 இன்கம் ஆயிடுச்சு. இல்ல நான் தேங்காவ வெட்டி குடுக்குறேன்னே வச்சுக்கலாம். அத வந்து நான் வந்து உரிச்சு விக்கிறேனா, உரிக்காம விக்கிறேனா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா, உரிச்சு வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு லாபம். அந்த உரிக்கிற பட்டையிலிருந்து நெறையா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்.
இது மட்டும் இல்லாம நீங்க தேங்காவ விக்காம, அத வந்து நான் போடப் போறேன். காய வச்சு நான் கொப்பரைக்கு யூஸ் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிலிருந்து தேங்காய் ஓட்டுல இருந்தும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அந்த கொப்பரை தேங்காவுல இருந்தும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு மரம் தான். இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 விதமான இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. இதுல எந்த மெத்தேட நீங்க ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு எந்த மெத்தேட ஃபாலோ பண்ணா எந்த இன்கம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துல ஒரு 2 டைம் வேலை செஞ்சா போதும். இது வந்து நீங்க தனிப்பட்ட முறையில மொத்தமா எடுத்து பண்ணாலும் சரி, இல்ல எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பேரலலா ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, நீங்க இந்த பிசினஸ் சூஸ் பண்ணாலும் சரி. இதுலயும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துல 2 டைம் நீங்க வேலை செஞ்சாலே போதும். அந்த 2 டைம்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களோ, குத்தகைக்கு எடுக்கிறீங்களோ, அந்த குத்தகை அமௌண்ட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 5 மடங்காவது உங்களால வருமானம் எக்ஸ்ட்ராவே ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் நல்ல ஒரு இன்கம் குடுக்கக்கூடிய பெஸ்ட் பிசினஸ் தான் இது. நான் இந்த பிசினஸ பத்தி ஆரம்பத்துல சொன்ன மாரி இது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஏன்னா இதுக்கு நெறைய மெனக்கெடல் இருக்கு. இது வேற வெயிட்டும் வேற. கரெக்ட்டான ஆள புடிச்சு, கரெக்ட்டான ஏத்துக்கூலி, இறக்குக்கூலி எல்லாத்தையுமே கணக்கு பார்க்கணும். பிசினஸ் மைண்ட்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம இந்த பிசினஸ் பண்ணணும். அப்படி பண்ணுனா மட்டும் தான் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீங்க ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு பிசினஸ் தான். அடுத்து 3வதா நம்ம பார்க்க போற பிசினஸ் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மல்லிகைப்பூ குத்தகை தொழில் தான். என்னடா புதுசா இருக்கு, இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பிசினஸ் தான். நெறைய பேருக்கு தெரியாத ஒரு பிசினஸும் கூட. ஒரு யூனிக்கான பிசினஸ் இப்ப நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த பிசினஸ் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராஃபிட் அதே மாரி யாரும் முயற்சிக்காத ஒரு டிஃபரண்டான ஒரு பிசினஸாவும் இருக்கும். இது வந்து மல்லிகை தோட்டம் தான். இந்த மல்லிகை தோட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பல இடங்கள்ல குத்தகைக்கு இப்ப தான் விட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தான் வந்து குத்தகைக்கு விட்டு மட்டும் நம்ம இதிலேருந்து ஓரளவுக்கு வருமானம் ஈட்டுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மல்லிகை பூ ஒரு கிலோவே இப்பத்த மார்க்கெட் விலை ரூ. 3000க்கு மேல போகுது ஒரு கிலோவே. இதோட அதிகபட்ச விலை பார்த்தீங்க அப்படின்னா, 3800, 4000 வரைக்கும் கூட ஒரு கிலோ வந்திருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஹை டிமாண்ட் இருக்கிற இந்த தோட்டத்தை ஏன் வந்து குத்தகைக்கு விடுறாங்க அப்படின்னா, இதுல வந்து வேலை ரொம்ப அதிகம். நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இறங்கி வேலை செய்ற மாரி இருக்கும். ஏன்னா, கரெக்ட்டா டைமுக்குள்ள பூக்கள பறிக்கணும். இந்த மாரி நெறையா சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறனால தான், இந்த பிசினஸ் வந்து இப்ப தான் குத்தகைக்கு விட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாரி இல்ல. இதுல வந்து குத்தகைக்கு 1 வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வருஷத்துல 2 டைம் தான் சீசன் வரும். அந்த சீசனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வேலை. மத்தபடி பராமரிப்பு பண்றது எல்லாமே நீங்க ப்ராப்பரா பண்ணுனீங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனத விட 10 மடங்கு கூட அதிக அளவுக்கு நீங்க இதுலருந்து லாபம் ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஹை ப்ராஃபிட் இன்கம் தான். ஏன்னா, எனக்கு பர்சனலா புடிச்ச தொழில்ல இந்த மல்லிகைப்பூ தோட்டம் வச்சு, அதிலிருந்து மிகப்பெரிய அளவுல இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனலான ஒரு பிசினஸ் இது. இந்த 3 குத்தகை பிசினஸ் தான் இப்ப ரொம்ப ஹை லெவல்ல டிமாண்டா இருக்கிற பிசினஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இதே மாரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் கீழ மறக்காம தெரியப்படுத்துங்க.